Hi friends, welcome to PIB based video. PIB என்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணுற ஆர்டிகல். யூபிஎஸ்சி எக்ஸாம் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சரி, பேங்கிங் சரி, இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டேட்டா வந்து இந்த வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்கும். மெனி டாப்பர்ஸும் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் எதுனா பிஏபி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிஏபியில் வந்து இந்தியா சர்வீஸ் எக்ஸ்போர்ட் யூனியன் பட்ஜெட் 2026 நான் ஒன்று தான். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா சர்வீஸ் செக்டர் மேக்ரோ ஓவர்வியூ. இந்தியா வந்து சர்வீஸ் செக்டர் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா 49.9%. இது வந்து 2024 டேட்டா படி. சர்வீஸ் செக்டர் எக்ஸ்போர்ட் வந்து எவ்வளோனா பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா 7.4% to 10%. அதாவது ப்ரீ பேண்டமிக் டு ஃபினான்ஷியல் இயர் ஹெச்ஓட்டில் 30% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து சர்வீஸ் செக்டர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் டு ஜனவரி ஃபினான்ஷியல் இயர் 26 348 பில்லியனும் அக்கௌண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒய் சர்வீஸ் செக்டர் மேட்டர்ஸ்னால் ஆல்ரெடி சொன்னதான் 49.9% கான்ட்ரிபியூஷன். இது வந்து என்ன பண்ணால் 1.5% வந்து அந்த ப்ரீ பேண்டமிக் ஆவரேஜோட இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மற்ற எல்லா கண்ட்ரியும் டெவலப்பிங் கண்ட்ரியும் சரி அவங்களோட ஆவரேஜ் வந்து நெகட்டிவாக இருக்கும், இல்லாட்டி ஜீரோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவோட க்ரோத்தோட கான்ட்ரிபியூஷன் தான் 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா டிஜிட்டல் டெக்னாலஜி அடாப்டேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் ஆஃப் இன்டு குளோபல் வேல்யூ செயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து எது சொல்லணும்னா நம்ம ஜிபிஐ சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து என்னது யூஏஇ போனாலும் சரி, ஸ்ரீலங்கா போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, நிறைய கண்ட்ரி வந்து அக்கமடேஷன் பண்ணிட்டாங்களா. ஸோ வந்து இதனால வந்து சர்வீஸ் செக்டர் எக்ஸ்போர்ட் அது மாதிரி வந்து ஈஸியாக வந்து இருக்குது. ஓகேங்களா? என்னோடய ஆவரேஜ் க்ரோத் எவ்வளோ இருக்குது 9.7 ஆல்ரெடி பார்த்தது தான். பட்ஜெட் 2026 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விஸ்கா பாரத் கோல். இந்தியாவோட கோல் எவ்வளோன்னா ஓவராலாக எக்ஸ்போர்ட் பண்ணல, அது வந்து 2047 சர்வீஸ் செக்டர் எக்ஸ்போர்ட்னாவே இந்தியா வந்து 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், அது மாதிரி கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எஜுகேஷன் டு எம்பவர்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ் அது மாதிரி வந்து ஒரு கமிட்டியை வந்து இது பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னா சர்வீஸ் செக்டரில் சப்செக்டர் எதாவது பொட்டன்ஷியலாக இருக்குது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அதனோட மெயின் பொசிஷன்ஸ். ஏஐ அண்ட் ஜாப் அசஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த கமிட்டி வந்து இது மாதிரி ரீசெண்டாக எல்லா ஜாப் எடுத்துட்டாலும் சரி ஏஐ வந்து இன்வால்வ் ஆகுதா. ஸோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆளுங்களை வந்து அப்ஸ்கில் ரீஸ்கில் பண்ணிவிட்டு ஏஐ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும் அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, செக்டோரல் காம்போசிஷன் ஆஃப் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஸில் கேட்கலாம் எது வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது மாதிரி சாஃப்ட்வேர் சர்வீஸ் தான் எக்ஸ்போர்ட்டில் வந்து 40% ஹையஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் எம்ஜிஎம்டி கன்சல்டிங் 18.3. டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டால் 11%. ஃபினான்ஷியல் சர்வீஸ் எடுத்துகிட்டு 9%. அதர் சர்வீஸ் எடுத்துகிட்டால் 21.7% தான். இதில் சாஃப்ட்வேர் சர்வீஸ் 40% இருக்குல்ல, அதாவது சாஃப்ட்வேர் பார்க்கலாம். அதில் சாஃப்ட்வேர் சர்வீஸில் முக்கியமான கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னா கம்ப்யூட்டர் சர்வீசஸ். ஓகேங்களா? அதில் வந்து பிபிஓ வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் காம்பவுண்ட் ஆக்ட் ஆகுது. அவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 16 to இப்போ இருக்கிறத வந்து பார்த்தா 4.7 to 13.5 க்ரோத் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் 18.3 இருக்குல்ல, இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஆல்ரெடி பார்த்தது தான். க்ரோத் ரேட் வந்து என்னன்னா 25% இருக்குது. இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட் இன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இதோட ஷேர் வந்து 10 to 18% தான் இருந்து ரைஸ் ஆகிருக்கு. டுகெதராக வந்து இது ரெண்டுமே இது பண்ணால் 65% வருது. பட்ஜெட் ரீஃபார்ம். இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்டில் என்னென்ன வந்து சர்வீஸ் செக்டர் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க போகலாம். ஃபஸ்ட்டு க்ளவுட் சர்வீஸ் அண்ட் டேட்டா சென்டர்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா டேக்ஸ் ஹாலிடே வந்து 2047 வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. யாருக்குன்னா ஃபாரின் கம்பெனி. அதுவும் வந்து க்ளவுட் சர்வீஸை வந்து இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இந்தியாவிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஹாலிடே வந்து 2047 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதனால் யார் பெனிஃபிட் ஆவாங்க? இந்த ஃபாரின் கம்பெனி தான். ஏன்னா இந்தியாவில் வந்து யார் யார் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க அவங்க பெனிஃபிட் ஆவாங்க. டேட்டா சென்டர்ஸ் ஃபார் சேஃப் ஹார்பர் இந்தியாவில் வந்து இது பண்ணுதா. ஸோ வந்து நம்மளோட இந்தியா டேட்டா வந்து வெளியே போகாது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இதனால் வந்து 50% ஆஃப் த காஸ்ட் வந்து சேஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் க்ரோத் ஆகும். அதனால் வந்து 1.4 GW to 8 GW வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் கோல் ஓவராலாக எடுத்துக்கிட்டால் இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நல்லா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டலில் இருக்குது, மேஜர் லேபர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ வந்து ஒரு குளோபல் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வந்து இந்தியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண செகண்ட் ரீஃபார்ம் என்னென்னா சேஃப் ஹார்பர் ரீஃபார்ம் ஃபார் ஐடி சர்வீசஸ். ஃபஸ்ட்டு க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக, செகண்ட் வந்து என்னென்னா சேஃப் ஹார்பர் ரீஃபார்ம். ஃபஸ்ட்டு சேஃப் ஹார்பர் ரீஃபார்ம்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். சேஃப் ஹார்பர்னா a pre-agreed transfer of processing margin if a company's profit margin meets tax authorities accept it without the scrutiny, reduce the
disputes and compliance burden. Before budget 2026, after budget 2026. இந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எது மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகிக்குன்னு பார்க்கலாமா? 4 செப்பரேட் கேட்டகரிஸ் சாஃப்ட்வேர், ஐடிஇசி, கேபிஓ, கான்ட்ராக்ட், ஆர்டிஇ. இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரே ஒரு கேட்டகரியாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? அது என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீஸ் தான். ஷேப் ஃபார்வர்ட் த்ரெஷ்ஹோல்டு எவ்வளோன்னா 300 கோடி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா காமன் சேஃப் ஃபார்வர்ட் மார்ஜின், அதாவது வந்து 15.5% ஃபார் ஆல் ஐடி சர்வீசஸ். மேனுவல் அப்ரூவல் பை டேக்ஸ் ஆஃபீஸர் ரெக்யர்மெண்ட்ஸு, ஆனால் வந்து ஆட்டோமல் ப்ரூன் அப்ரூவல், நோ டேக்ஸ் ஆஃபீஸர் நீடட் அது மாதிரி இருந்துச்சு. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் வந்து இது வந்து 2000 கோடியாக வந்து இது பண்ணியிருக்காங்க. நோ ஃபிக்ஸ்டு டியூரேஷன் ஃபார் அன்சர்டனிட்டி ஃபார் கம்பெனிஸ். இது வந்து கண்டிப்பாக ஒரு 5 consecutive years அட் எ கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்காங்க. இது எல்லா பாயிண்ட்டுமே வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட், பட்ஜெட் ரிஃபார்ம்ஸ் என்னென்னா அட்வான்ஸ் ப்ரைசிங் அக்ரிமெண்ட் ரிஃபார்ம்ஸ். இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் ப்ரைசிங் அக்ரிமெண்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட் பிட்வீன் எ டேக்ஸ் பேயர் அண்ட் சிபிடி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா ப்ரீ டிட்டர்மைன்ஸ் தி ப்ரைஸ் ஆர் இட்ஸ் மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஃபார் ஃபிக்ஸ்டு பீரியட். This provides certainty avoid transfer of pricing dispute. A unilateral APA involves only taxpayer for their own country tax authority. சிம்பிளாக ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 100 ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஏதோ ஒரு கம்பெனி ஃபாரினுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து 5 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். அது வந்து ஒரு ப்ரீ அக்ரிமெண்ட் போட்டு வச்சுட்டா எந்த ஒரு இஷ்யூஸும் வரதில்லை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. அது மாதிரி பண்ணுறது தான் அட்வான்ஸ் ப்ரைசிங் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இதில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கிங் யூனிலேட்ரல் ஏபிஐ டைம்லைன்ஸ் ஃபார் ஐடி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் பில் பண்ணோம், ரிவ்யூ அண்ட் நெகோஷியேட், அக்ரிமெண்ட் கன்க்ளூட் ஆகும். எக்ஸ்டென்ஷன் வந்து தேவைன்னா இது பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னா 6 மாதம் வந்து இது பண்ணுவாங்க. டேக்ஸ் பேமெண்ட் ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி. யூனிலேட்ரல் ஏபிஐ ஃபார் ஐடி சர்வீசஸ் இது வந்து என்னென்னா 2 வருஷத்துக்குள்ள கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் வந்து 6 months ஆல்ரெடி பார்த்து தான். மாடிஃபைட் ரிட்டர்ன்ஸ் ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்ட் டு அசோசியேட் என்டிட்டிஸ் நாட் ஃபார் ஜஸ்ட் மெயின் டேக்ஸ் பேயர் என்டிட்டி மட்டும் இல்லாமல் அசோசியேட்டாக இருக்கிறவங்களுக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏர்லியாக வந்து 3 to 5 years ஆகும். இப்போ வந்து என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஈஸியாக முடிச்சிடும் அவங்க சொல்லியிருக்காங்க. நியூ க்ரோத் இன்ஜின்ஸ் ஜிசிசி, இந்தியாஸ் ஏஆர் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம். ஜிசிசினா குளோபல் கேபிலிட்டி சென்டர்ஸ். இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா 1700 மேலே இருக்குது. இதில் வந்து எவ்வளோ வேலைக்குன்னா 1.9 பில்லியன், அதாவது 19 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. சிஏஜிஆர் வந்து 7.% இருக்குது. வேர்ல்டில் வந்து நம்பர் 1 லார்ஜ் கேபிட்டல் குளோபல் ஹப்ஸ் ஆக்ட் ஆகுது. இதில் வந்து என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஏஐ எனேபிள் டிஜிட்டல் சர்வீஸ், சைபர் செக்யூரிட்டி, இன்ஜினியரிங் சர்வீஸ், நாலேஜ் ப்ராசஸ் அவுட் இது எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஏஐ அண்ட் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் இந்தியா வந்து செகண்ட் ரேங்க் இருக்குது. அதில் என்னன்னா குளோபல் ஏஐ பெனட்ரேஷன் ரேட்டில் ஸ்டான்ஃபோர்ட் ஏஐ இண்டெக்ஸ் படி அதே 36 ரேங்க் யுஎன்சிடிஏ ஃப்ரண்டியர் இண்டெக்ஸில் 48th வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் 1.4 to 8 gigawatt வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது. 80% ஆஃப் சர்வீஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் % ஆஃப் எஃப்டிஐ வந்து எங்கன்னா ஏஐ அண்ட் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஜிசிசி சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்னா லேபர் வந்து அதிகமாக இருக்குது. காஸ்ட் காம்படிஷன் இந்தியாவில் வெளில ஒன்றா இருக்குது. ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ப்ராசஸும் வெளில இருக்குது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. வைப்ரண்ட் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இந்தியா வந்து ரீசெண்டாக அதிகமாக பண்ணியிருக்காங்க. அது வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுது. அது வந்து எக்ஸாம்பிளாக இந்தியா யூகே சிஇடி அக்ரிமெண்ட் வந்து 137 சப்ஜெக்ட் வரும். இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 144 சப்ஜெக்டாக. இந்தியன் ஓமன் சிபிஏ வந்து 127 சப்ஜெக்ட் அது பண்ணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எஃப்டிஏ டிஃபைன்டு பர்சனல் கேட்டரிங் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் 118 சப்ஜெக்டாக. இந்தியா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இதில் வந்து 107 to 128 சப்ஜெக்ட் இருக்குது. இதில் வந்து 4 கண்ட்ரிஸ் இருக்கும். என்னென்ன கண்ட்ரிஸ்னு அதை சர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இந்தியா ஆஸ்திரேலியா இசிடிஏ வந்து 135 சப்ஜெக்டை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நான் பார்த்தது டேட்டாஸ் வந்து ஒரு டைம் சொல்லியிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு சில ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேட்ச். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.